ஆபிரகாம் என்னோட சரீரம் செத்து போயிட்டுதே எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டாருன்னா அவர் ஈசாக்கை என்ன செஞ்சிருக்க மாட்டார், பார்த்திருக்க மாட்டார். என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டதே, எப்படி அங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை ஆராய்ந்து பார்த்திருந்தால் அந்த இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், வந்திருக்க மாட்டார். தாழ்மையா அதை ஏற்றுக்கொள்றார். நீ போய் நட்சத்திரத்தையும் மண்ணையும் நீ எண்ணி பாரு அப்படின்னா என்னுடைய வார்த்தையை நீ தியானின்னு அர்த்தம். எதிர்மறையான கற்பனையிலிருந்து வெளியில வா. பிள்ளை இல்லையேங்கிற கற்பனையிலிருந்து என்ன செய்ய, வெளியில வா. இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து அதை தான் சொல்றாரு. நான் தோற்று போய்கொண்டே இருக்கிறேனே, நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்துல நிற்கிறேன், நான் பாவத்துல நிற்கிறேன், நான் நோயில இருக்கிறேன். இந்த கற்பனையை விட்டு இன்னைக்கு அவர் உங்களை வெளியே அழைக்கிறார். அவரோட வார்த்தை உங்களை என்ன சொல்லியிருக்கு, நீங்க விசேஷித்தமானவரா இருக்கிறீங்களா, அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறீங்களா. பாவத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், சாபத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ வித்து உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது, தேவ இயல்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனால் மறுபடியும் நீங்க பிறந்திருக்கிறீங்க, உலகத்தை ஜெயித்திருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த கற்பனைக்குள்ள அவர் உங்களை வர சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.